ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே முக்கியமானது. இன்றைக்கி அமாவாசை இருக்குது. சித்ரா பௌர்ணமி எவ்வளோ ஸ்பெஷலோ அந்த மாதிரி சித்திரை அமாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இன்றைக்கி வீடியோவில் காரி சித்தி நேரம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி எந்த டைமில் காரி சித்தி நேரம் வருதுங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். காரி சித்தி நேரத்தில், இந்த அமாவாசை காரி சித்தி நேரத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்காதெல்லாம் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சில சூட்சமமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியானது, ரொம்ப பவர்ஃபுல்லானதும் கூட. முக்கியமான நாட்கள், முக்கியமான நேரமெல்லாம் வரும்போது மிஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி பதிவில் அவசியம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. இன்னும் ஒரு 3 டேஸ் தான் டைம் இருக்குது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 21ஆம் தேதி வருது. 20ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம். சரிங்களா? நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாதுங்க, ஆனால் இது என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பெயர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்பணும். பேர் கொடுக்குறவங்க எந்த ஊரில் வசிச்சுட்ருக்கீங்களோ அந்த ஊர் பேர் அவசியம் போட்டு கொடுக்கணும். அது மறந்துடாதீங்க. சரிங்களா? இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. அவன் நல்ல ஒரு நல்ல பிள்ளையா திரும்பி அவன் அவன் நல்ல ட்ரெயின் ஆகி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா திரும்பி வரணும். வாராகி அம்மன்ட்ட வேண்டிக்கோங்க, வாராகி சித்திரையாட்ட வேண்டிக்கோங்க. அவனுக்காக நான் கொடுத்த நவமூலிகை ரொம்ப எனக்கு பலன் அளிச்சிருச்சு. எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தைங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலியே ரொம்ப நல்லா இருக்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ராஜேக்கா. நான் எவ்வளோ அழுது அன்னைகிட்ட போராடணும், வராய் சித்தராயிட்ட அழுது 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 எனக்கு உடனே எனக்கு ரிசல்ட் கிடைக்கிது. உடனே நான் அம்மாட்ட கேட்குறது எல்லாமே நீங்கள் கிடைக்கிது. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க, நீங்கள் சொல்கிறது அது எனக்கு ஒரு மனசில் ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்குது. என்னவோ தெரியல, நான் எங்கள் அம்மாவை பிரிஞ்சு, என்னைய பெத்த அம்மாவை பிரிஞ்சு 13 வருஷம் ஆகுது. ஆனால் உங்களோட வார்த்தையை கேட்டால் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாட்ட நான் எதையா இருந்தாலும் பகிர்ற மாதிரி எனக்கு இருக்குது. நீங்கள் சொல்கிற ஒரு ஆறுதல் வார்த்தை எனக்கு பெரிய வார்த்தையாக தெரியுது. ரொம்ப நன்றி ராஜேக்கா. எங்களுக்கு காமிச்சு கொடுத்த வராகி சித்தரையாக்கு நன்றி, வராகமூர்த்தி ஐயாக்கு நன்றி, வராகி அம்மனுக்கு நன்றி. நன்றி சகோதரி. அவங்க பையனுக்கு கொஞ்சம் முடியாமல் இருக்குங்க. அவங்க குழந்தைக்காக வேண்டி நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவன் நல்லபடியாக வரணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவன் சூப்பராக மறுபடியும் திரும்பி வரணும்னு வேண்டிக்கோங்க. அதுக்கு தான் நவமூலிகை கொடுத்துருந்தாங்க. இவங்க நம்ம நவமூலிகைக்கு ரெகுலராக கொடுக்குற சிஸ்டர். ஏதாவது பிரச்சனைனா உடனே வராகமதி சித்திரை அவன் நினச்சி நவமூலிகை கொடுப்பாங்க. அது நடந்துடும். மறுபடியும் வேற ஒரு விஷயத்துக்கு கொடுப்பாங்க. இப்படி தான் நமக்கு தொடர்ந்து பல விஷயங்கள் எல்லாத்துக்கும் நடந்துகிட்டே இருக்குது. அவங்களோட கண்ணீரை தொடச்சி ஆண்டவன் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும்னு அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவங்க தாயை பிரிஞ்சிருக்காங்கன்னு அவங்க ரொம்ப மனசு விட்டாங்க. அவங்க அம்மாவும் அவங்க கூட சேரணும் அப்படிங்கிறக்காக வேண்டி அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தாய்க்கு நிகர் தாய் மட்டும்தான். சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்கம்மா. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். பஞ்சமியில் நடந்துட்டுருக்க இந்த மிராக்கள் அத்தனை பேத்துக்கும் போய் சேரணும். சரிங்களா? ஒரே பஞ்சமியில் அந்த மிராக்கள்ன்றது எல்லாத்தோட வாழ்க்கையும் மாத்திரமாக இருக்குது. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமுத்தி சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா. அது போதும். காரி சித்தி நேரம் எப்போ வருதுன்னா இன்றைக்கி ராத்திரி 8:45 தொடங்கி 9:45 வரை 1 மணி நேரம் உங்களுக்கு காரி சித்தி நேரம் இருக்குது. அதாவது பொதுவாக காரி சித்தி நேரம் மற்ற நேரத்துலலாம் வரதை விட இந்த பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை முக்கியமான நாட்களில் காரி சித்தி நேரம் கிடச்சிருச்சுனாலே நீங்கள் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் தொடர்ந்து அதான் சொல்லிகிட்டே இருக்கேன். எப்படி எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் உங்கள் விஷயம் நடக்குன்னே தெரியாது. பிரபஞ்சம் அதுக்கான டைம் வச்சுருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் உனக்கு நான் இது கொடுப்பேன்னு. அந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வெற்றி தான். சரிங்களா? அதனால் இந்த அமாவாசை டைமில் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இந்த காரி சித்தி நேரம் டைம் சொன்னேன் இல்லைங்களா, நான் சொல்கிற விஷயத்தை இந்த டைமில் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு அது பண்ணுங்கள். இந்த காரி சித்தி நேரம் அப்படிங்கிறது நம்ம எடுத்த காரியங்களை சித்தி அடைய வைக்கும். அதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான நேரம் தான் காரி சித்தி நேரம். அது வராகிக்கு மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்களுக்கும் அது பொருந்தும். அந்த வகையில் இன்றைக்கி சிவபெருமானை நினச்சி நம்ம கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் குறிப்பில் நம்ம வராகமுத்தி சித்தரை அவங்களோட குறிப்பில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை இப்படி செய்யுங்க, கரெக்டாக உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த குறிப்பில் கொடுத்துருக்காங்க.
நம்ம வீடியோ 5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி எவ்வளோ பேர் சக்ஸஸ் அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க, எவ்வளோ பேர் இப்போ வரைக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். இப்போ இன்றைக்கி இந்த டைமிங் நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? இதில் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்துச்சுன்னா அந்த சிவலிங்கத்துக்கு நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணணும். ஏன்னா இந்த சித்திரை அமாவாசை அப்படிங்கிறது பல விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். சிவன் அப்படின்னா வந்து நம்ம சோமவார திங்களில் கும்பிடுவோம், பிரதோஷத்தில் கும்பிடுவோம், இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அமாவாசையில் சிவன் வழிபாடுங்கிறது எதுக்கு பண்ணுவாங்கன்னா, சகலவிதமான வெற்றிகளை கொடுக்குமாமாங்க. அதுவும் சித்திரை அமாவாசையில் பர்டிகுலராக செய்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். சித்திரை அமாவாசையில் சிவன் வழிபாடு அப்படிங்கிறது பல பேர்த்துக்கும் தெரியாது. இது யாருக்கும் தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். சித்திரை அமாவாசையில் சிவனை கும்பிடுவாங்களா அப்படிங்கிறது. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிவலிங்கத்துக்கு பாலால் அபிஷேகம் பண்ணுங்கள், தேனால் அபிஷேகம் பண்ணுங்கள், நெய்யால் அபிஷேகம் பண்ணுங்கள். இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு இதில் 3ல் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் பரவாயில்ல. இந்த 3மே சகல சௌபாகியங்களையும் நமக்கு கொடுத்து, நிறைய வெற்றிகளை கொடுத்து, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நமக்கு செய்யும். இது கூடவே 2 வார்த்தை இருக்குது. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களா, இந்த வார்த்தையை கட்டாயம் சொல்லியே ஆகணும். ஏன்னா இது சிவ பீஜம்னு சொல்லுவாங்க. இந்த சிவ பீஜத்தை அமாவாசையில் இந்த நேரத்தில் இப்படி சொல்லுங்கள், அது வெற்றி அப்படிங்கிறது தான் சித்தர்களோட வாக்கே. கரெக்டாக நீங்கள் அவங்க வாக்குப்படி இந்த விஷயத்த செஞ்சீங்கனாலே, நீங்கள் நான் சொல்லலை, சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், அது எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த வார்த்தையை எப்படி சொல்லணும்னா, ஹௌம் சிவாய, சரிங்களா? ஹௌம் சிவாய 2 வார்த்தை தான் சூப்பரான ஒரு பவர் கொடுக்கும், சரிங்களா? இதை நீங்கள் சிவனுக்கு பக்தியோடு நான் சொன்ன பொருட்களால் அபிஷேகம் பண்ணும் பொழுது, அந்த அபிஷேகம் பண்ணும்போதே இந்த வார்த்தைகளை சொல்லிகிட்டே அபிஷேகம் பண்ணுங்க. நீங்கள் நினைச்ச விஷயத்த அந்த நாள் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லையா, நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக கிடைச்சே தீருங்க. இந்த வழிபாட்டுக்கு அத்தனை ஒரு மகத்துவம் இருக்குது. ஏன் பர்டிகுலராக பச்சைப்பால், அதாவது காய்ச்சாத பச்சைப்பால் இருக்குல்ல, அதில் தான் அபிஷேகம் பண்ணணும். நெய், இந்த நெய் ஒன்று, அப்புறம் தேன், இதில் 3 மட்டும் ஏன் அபிஷேகம் பண்ண சொல்கிறீங்க? அபிஷேகத்துக்கு ஏகப்பட்ட பொருள் இருக்குது. இந்த 3 பொருட்களுக்கு என்ன ஒரு பவர் இருக்குன்னா, இந்த 3 பொருட்களுமே நம்ம கேட்குற விஷயத்த சித்தி அடைய வைக்கக்கூடிய பவர் இருக்குது. இன்னொன்று, இந்த 3 பொருட்களுமே செல்வத்துக்கு உண்டானது. நீங்கள் காசு, பணம், செல்வமெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாலே நல்ல ஒரு விஷயம் நடக்கும். அதாவது கிடைக்காத பணமாகட்டும், இல்லை வர வேண்டிய பணமாகட்டும், அதெல்லாம் ஈஸியாக வரதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னொன்று, எதை நினச்சி கேட்குறோமோ அதை அப்படியே செய்ய வைக்கும் இந்த 3 பொருட்களும். அதனால் இது 3யுமே நம்ம பண்ணலாமான்னு கேட்டால் 3யுமே நீங்கள் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு பொருள் பண்ணலாம். இப்போ டவுட் என்ன வரும்னா, சிவலிங்கம் எங்கள் வீட்டில் இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறது? சிவனோட படம் தான் இருக்குது, இல்லைன்னா இது 2மே இல்லை, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. மஞ்சளில் சிவனை பிடிச்சி வைங்க. பிள்ளையார் பிடிச்சி வைக்கிற மாதிரி மஞ்சளில் சிவனை பிடிச்சி வச்சு, அந்த மஞ்சளுக்கு இதில் ஏதாவது ஒரு பொருளால் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு தட்டிலையோ இல்லை கிணத்துலையோ அப்படியே வச்சுருங்க. அடுத்த நாள் அந்த பொருளை அப்படியே கரைச்சி விட்டுருங்க, தண்ணியில் அப்படியே கரைச்சி விட்டுருங்க. இது மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்குங்க. இது சித்தர்கள் வாக்கு. இந்த பொருளை இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் இப்படி பயன்படுத்துங்க. நிறைய விஷயம் இருக்குது, நம்ம ஆல்ரெடி நிறையா செஞ்சுருப்போம், ஆனால் அப்போல்லாம் பலனே கொடுத்துருக்காது. ஆனால் இப்போ திடீர்னு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே சக்ஸஸ் ஆகிடும். எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னா, அந்த நேரம் காலம். ஏன்னா காலத்துக்கு பேசும் சக்தி அதிகம். அதுதான் நம்மளோட விஷயங்களை நிரூபித்து காமிக்கும். நம்ம யாருங்கிறதே ஆகட்டும், நமக்கு நடக்கிற விஷயங்களை வச்சு தான் இந்த உலகமாகட்டும் எல்லாமே நம்மளை புரிஞ்சுக்கும். அப்போ காலம் வந்து பேசும். அதனால தான் நேரங்காலங்கிறது வந்தாலே ஒரு மனுஷனோட சூழ்நிலைகளும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரங்காலத்தை மட்டும் எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி நான் சொல்கிற விஷயத்தையும் அவசியம் செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன வரும்னா, இன்றைக்கி சித்திரை அமாவாசை, சரி இன்றைக்கி இருக்குது நம்ம பண்ணுறோம், மற்ற அமாவாசைகள் அப்போ பண்ணக்கூடாதா? இந்த அமாவாசை தான் பவரானா? உண்மையாகவே இந்த அமாவாசை அதீத பவர் கொண்டது. இதில் செய்கிறது நீங்கள் மற்ற அமாவாசைகளை செய்கிறத விட ஒரு 100 மடங்கு பலன் வந்து இதில் கிடைக்கும். சொல்லப்போனால் இந்த சித்திரை அமாவாசை அப்படிங்கிறது நம்மளோட பாவங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியது. 7 ஜென்மம், எத்தனை ஜென்ம கர்மாக்கள், பாவங்கள் அத்தனையும் நமக்கு நிவர்த்தி பண்ணி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சித்திரை அமாவாசை. அதனால தான் இன்றைக்கி செய்யுங்க. நம்ம கர்மாக்கள், நம்ம பாவங்கள் தான் வந்து நம்மளை தடுத்து நிறுத்தும். அது அத்தனையும் சரி பண்ணுமா இந்த ஒரு நாள். அதனால தான் இன்றைக்கி நாள் செய்யுங்கன்னு சொல்கிறேன். அப்போ மற்ற அமாவாசைகள் செய்யலாமானா கண்டிப்பாக செய்யலாம். நான் சொன்ன விஷயத்தை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்த அமாவாசைக்கு கூட நீங்கள் பண்ணலாம். அமாவாசை காரிஸ்து நேரம் இருக்கனால இன்றைக்கி இந்த டைம் நான் சொல்லியிருக்கேன். இல்லாதவங்க 5 நாள் முடியறதுக்குள்ளே கூட இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். இல்லையா, அமாவாசைக்கு நீங்கள் சிவன் கோவிலுக்கு போய் நான் சொன்ன பொருட்களை கூட நீங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணலாம். அது செய்கிறதும் ஒரு பலன் தான், சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் செஞ்சு வெற்றி அடைஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சித்தர் ஐயா குறிப்பிலேருந்து நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.